ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா, ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா, ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும். இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நோய்க்கு பஞ்சமே இல்லைங்க. வித்தியாசமா என்னென்னவோ நோயெல்லாம் வருது. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துல இருந்தும் நம்மள காத்துக்க முடியும். இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனங்களை நுரையீரலுக்கான ஆசனங்கள், அதோட செயல்பாடுகள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள என்னென்ன ஆசனங்கள் பண்ணணும், என்னென்ன பிராணாயாமம்லாம் பண்ணணும் நம்ம அப்படியே படிப்படியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். நம்மளோட இப்போ நுரையீரல், அதாவது லங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்க அணுக்கள் எல்லாமே நல்லா செயல்படணும்னா நல்லா ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த ஆக்சிஜனை நல்லா கொடுக்கறதுக்கு நுரையீரல் நல்லா இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உடம்பு முழுக்க எல்லாமே நல்லா ஆக்சிஜன் போகும். அதனால நமக்கு வர நோய்கள் எல்லாமே தடுக்கும். இப்போது நம்ம மார்பு பகுதியை விரிக்கிற மாதிரி உள்ள ஆசனங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல காலை நீட்டி இப்படி உட்காந்துட்டு தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம வஜ்ராசனாக்கு வந்துடலாம். ஒவ்வொரு காலம் மடக்கிடலாம். இப்போ நம்ம உஷ்ட்ராசனா பண்ண போகிறோம். முட்டி போட்டுக்கலாம். கைகளை இடுப்பில் வச்சுக்கலாம். ரெண்டு முட்டியுமே சேர்ந்து இருக்கணும். ரெண்டு குதிக்கால் சேர்ந்து இருக்கணும். ரெண்டு பெருவிரல் எல்லாமே இப்படி சேர்ந்து இருக்கணும். சில பேருக்கு இந்த மாதிரி பண்ணும் போது பேலன்ஸ் கிடைக்கலன்னா காலை கொஞ்சமாக இப்படி நகர்த்தி வச்சுக்கோங்க. ரொம்ப அகட்டி வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு அகட்டி வச்சுக்கலாம். இப்போ கைகள் இடுப்பில் வச்சுட்டு உங்களோட மார்பு பகுதி நல்லா இப்படி விரிச்சிட்டு அப்படியே பின்னோக்கி வளையணும். இதிலே இருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே வேற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வச்சுட்டு கைகள் வச்சுட்டு ஒவ்வொரு வலது கை கொண்டு வலது குதிக்காலை பிடிச்சிக்கலாம். இடது கையை கொண்டு இடது குதிக்காலில் பிடிச்சிக்கிட்டு நல்லா மார்பு பகுதியை விரிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த நுரையீரலுக்கு நல்லா சுருங்கும் போது விரியும் போது நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா அப்படி பேக் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம பின்னோக்கி வளைஞ்சதுனால முன்னோக்கி இப்படி செஞ்சிடலாம். அதாவது மாற்று ஆசனம். தளர்த்திக்கலாம். இப்போ அடுத்த ஆசனம் போகலாம். அப்படியே நம்ம புஜங்காசனா பண்ண போகிறோம். கைகள் முன்னாடி நீட்டிட்டு கவிழ்ந்து படுத்துக்கலாம். எல்லாமே மார்பு நல்லா விரிகிற மாதிரி தான் இருக்கும். விரிஞ்சு பண்ணாதான் நுரையீரலுக்கு நல்லது. இப்போ இதுவே 2 விதமாக பண்ணலாம். கைகள் நல்லா இப்படி எல்போ இப்படி கீழே வச்சுட்டு உங்களோட மார்பு பகுதி நல்லா இப்படி இருக்கணும். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ இதில் புஜங்காசனாலே அடுத்த ஸ்டேஜ். கைகள் மார்பு பக்கத்தில் இப்படி வச்சிடுறோம். 2 கால்கள் நல்லா சேர்ந்து இருக்கணும். இப்போ கை நல்லா அழுத்திட்டு எல்போ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உங்கள் மார்பு பகுதி நல்லா இப்படி கொண்டு வந்துட்டு தோள்பட்டை நல்லா விரிச்சிட்டு அப்படியே தலையை பின்னோக்கி வளைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே எழுந்து பாலாசனா பண்ணிடலாம். ஏன்னா நம்ம முது பின்னோக்கி வளைச்சிருக்கோம்.
இப்போ முன்னோக்கி இப்படி வலிச்சு மாற்று ஆசனம். எப்பயுமே இந்த மாதிரி ஆசனம் பின்னோக்கி வளையிற ஆசனம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து மாற்று ஆசனம் பண்ணணும். சில பேர் வந்து அந்த தவறு பண்ணுறாங்க, ஆசனம் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கு வந்து மாற்று ஆசனம் செய்யாதனால வந்து அங்கே இடுப்பு பகுதியிலெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இப்போது என்ன ஒரு ஆசனம் பார்த்துடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ மச்சி ஆசனம் பண்ணிடலாம். இதுவும் வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக, அதாவது பிகினர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கால்கள் 2மே வந்து அப்படியே நேராகவே இருக்கட்டும். கைகள் மட்டும் இப்படி பின்னோக்கி வைக்கிறோம். வச்சுட்டு உங்களோட உச்சந்தலை கொண்டு வந்து இப்படி நல்லா வந்து கீழே வைக்கிறோம். மாறு பகுதியை வந்து நல்லா விரியணும். கைகள் 2 இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே வந்து மச்சி ஆசனமே வேறு எதுமா பண்ணுறது, அதாவது பத்மாசனம் போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி படுத்துக்கிட்டே வந்து பத்மாசனம் போடலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனம் போட்டுட்டு படுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ அதே மாதிரி கைகள் இப்படி பின்னோக்கி இப்படி வச்சுட்டு உங்களோட உச்சந்தலையை கொண்டு வந்து இப்படி கீழே வைக்கிறோம். பத்மாசனம் வந்து நல்லா இப்படி வந்து கீழே வைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்களையும் எடுத்துடலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் வந்து நீங்கள் அப்படியே முன்னோக்கி இப்படி வளைஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். இந்த பகுதியில் வந்து ஒரு 3 ஆசனா தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ நம்ம 10 வினாடிகள் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஒரு நீங்கள் 15 20 வினாடிகள் வச்சுட்டு ஒவ்வொரு ஆசனமும் கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 தடவையாவது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே மாற்று ஆசனமும் வந்து பண்ணிவிடுங்க. நம்ம வந்து பிராணாயாமமும் நிறையவே இருக்குது. நம்ம வந்து இன்னும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஆசனங்களை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொடுத்த ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம், அதுல நம்ம என்ன மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ், என்ன மாதிரியான சென்டென்சஸ் எழுத போறோன்றதையும் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன், நினைவூட்டல் இல்லையா. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ், காலங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டென்சஸ் அப்படிங்கும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ இந்த பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி கரெக்டா திருத்த இல்லாம சொல்றது அப்படிங்கறதான். அதையும் நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸா சொல்லிட்டு இருக்கோம். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்ன அஃபர்மேஷன்ஸ்ல சொன்னாலும் நமக்கு யாரு ரொம்ப முக்கியம், வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது V1 V2 V3 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ இதுல வந்து முக்கியமா என்னன்னா, நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் அதனுடைய தமிழ் ஆக்கங்களை புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்ல இதுதான் யூஸ் பண்ணணும், இதுதான் இந்த ரூல்ல அப்ளை பண்ணா அப்ப இதுதான் தமிழ் ஆக்கமா, இந்த வாக்கியத்துக்கு தமிழ் ஆக்கம் இப்படிதான் வருமா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சிருக்கேன். ஏன் ஏற்கனவே யூஸ் பண்ண வேர்ப் ஃபார்ம் அப்படின்னா, அந்த வேர்ப் ஃபார்ம்ல ஆல்ரெடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எழுதி பார்த்துட்டோம்.
இன்ட்ராகேட்டிவ் நம்ம எழுதி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ட்ராகேட்டிவ் அது எந்த வேர்ப் ஃபார்ம் வச்சு எப்படி எழுதலான்றத சொல்லி தருவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல குறிப்பா நம்ம பார்க்கறது இன்ட்ராகேட்டிவ். ஸோ கேள்விகளா சொல்றது இல்லையா. ஸோ இதுல வந்து வேர்ப் ஃபார்ம் V1 V2 V3, அதாவது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் உங்களுக்கு என்ன எடுத்துருந்தோம்னா டேக். ஓகேங்களா. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுல இந்த டேக் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா எடுத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு ப்ரெசென்ட்ல சொல்றது எடுத்துக்கொள் அப்படிங்கிறது. இதுவே செகண்ட் ஃபார்ம்ல வரும்போது டுக் அப்படின்னு சொல்றோம். டுக் அப்படின்னா எடுத்தது. இதுவே V3 வரும்போது டேக்கன், அதாவது எடுக்கப்பட்டது. அப்ப மூணுத்துக்குமே வித்தியாசமா இருக்கு இல்லையா. டேக், டுக், டேக்கன். எடுத்துக்கொள், எடுத்தது, எடுக்கப்பட்டது அப்படின்னு வித்தியாசமா இருக்கு. ஸோ இந்த வித்தியாசமான வேர்ப் ஃபார்ம்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாலும் யார் வேணும், நமக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும். அப்ப சப்ஜெக்ட் எடுக்கும் போது என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நம்மகிட்ட? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதியாச்சு. தென் ரூலுக்கு வேற யாரெல்லாம் வேணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ங்கிறதுனால ஏவி கண்டிப்பா வேணும், அதாவது ஆக்சிலரி வேர்ப். ஆடுங்கிறது கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் ஃபார்ம், அதாவது V3. அந்த வேர்ப் ஃபார்ம்லயும் பர்டிகுலரா யார் வேணும்? V3 தான் நமக்கு வேணும் இல்லையா. இப்போ நமக்கு யாரெல்லாம் வேணும்னு எடுத்து எழுதியாச்சு. வேணுங்கிறத வச்சு எப்படி நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டை வச்சு பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இன்ட்ராகேட்டிவா எப்படி ரூல் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஹேட் பிளஸ் என்ன வரும்? ஹேட் கூட நமக்கு ஹேடுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும் இல்லையா. ஹேட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V3. இப்போ ரூல் கரெக்டாக எழுதியாச்சு. ஸோ இதுதான் நமக்கு இன்ட்ராகேட்டிவோட ரூல். இன்ட்ராகேட்டிவோட ரூல் இதை நம்ம எக்ஸாம்பிளாக எழுதுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹேட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். ஹேட் கூட சப்ஜெக்ட் எழுதும் போது எனி சப்ஜெக்ட் நீங்க இருக்கக்கூடிய ஐ, வி, யூ, தே அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்க என்ன பண்றேன்? ஷீ எடுக்கிறேன். மேம் இந்த இடத்துல நேம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஹேட் மாலா, ஹேட் ரவி, என்ன நேம் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு தேவைன்னா அது நேமை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஹேட் ரவி. தேர்ட் ஃபார்ம் என்ன? டேக்கன் இல்லையா. ஹேட் ரவி டேக்கன். ஸோ ரவி எடுத்திருந்தால் முடிஞ்சிருச்சு. எடுத்திருந்தால் இந்த கேள்விக்கானது முடிஞ்சிருச்சு. இது நான் வந்து கண்டினியூ பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஹேட் ரவி டேக்கன் ஹிஸ் டாக்குமெண்ட், இல்ல டேக்கன் ஹிஸ் பேப்பர், இல்ல டேக்கன் ஹிஸ் ஆப்ஜெக்ட், இல்ல எனிதிங் டு பி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? டேக்கன் ஹிஸ் மொபைல் அப்படிங்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ரவி வந்து அவனுடைய மொபைலை எடுத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ரவி ஹேட் டேக்கன், அதாவது ஹேட் ரவி டேக்கன் ஹிஸ் மொபைல் அப்படிங்கும் போது ரவி அவன் கைபேசியை எடுத்திருந்தால். மொபைலுங்கும் போது கைபேசி இல்லையா. இதையே நீங்க பாசிட்டிவ்ல எழுதுறீங்க, இது நமக்கு இன்ட்ராகேட்டிவ். பாசிட்டிவ்ல எழுதுறீங்கன்னும் போது என்ன வரும்? ரவி ஹேட் டேக்கன் ஹிஸ் மொபைல். ஸோ அப்போ என்ன ஆச்சு? ரவி ஹேட் டேக்கன் ஹிஸ் மொபைல்னும் போது ரவி வந்து அவன் மொபைலை எடுத்துக்கிட்டான், அதாவது எடுக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் சொல்றோம். அப்போ ரவி மொபைல்ல எடுக்கப்பட்டது, கைபேசியை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கலாம். இதுவே நீங்க நெகட்டிவ், இதுலயே பாசிட்டிவ்க்கும் இன்ட்ராகேட்டிவ்க்கும் நல்ல வித்தியாசம். ரவி வந்து மொபைலை எடுத்திருந்தால், இங்க வந்து ரவி மொபைலை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. நெகட்டிவ்ல வரும்போது ரவி hadn't taken his மொபைல். அப்ப ரவி என்ன பண்ணல? அவனோட மொபைலை எடுக்கவில்லை. அந்த இடத்துல எப்படி எடுக்கவில்லைன்னு வந்து இங்க hadn't யூஸ் பண்றோம். அப்ப ரவி அவனுடைய கைபேசியை எடுக்கவில்லை. ரவி அவனுடைய கைபேசியை எடுக்கப்பட்டது. தென் ரவி
கைபேசியை எடுத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் மாதிரி நீங்களும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த டேக்கனுங்கிறது ஒரு ரெகுலரான ஒரு வேர்ப் ஃபார்ம் தான், நம்ம எல்லா இடத்துலையும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ நீங்களும் ஒரு 5 or 10 சென்டென்சஸ் செட்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்க. அண்ட் அதை வந்து நீங்கள் பேசி பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த செட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா, இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம்ல உங்களுக்காக தெரியாத பல விஷயங்களை பார்க்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோம்னா இந்த டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ட்ரைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது செய்யும். எப்படின்னா நீங்க அதை எடுத்துட்டு வரும், கரெக்டா குலைக்கிறது, உட்கார்றது, ரோல்னா உருள்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாக்ஸ் எல்லாம் பண்ணும். அண்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ரொம்ப அழகான பெட் அனிமலாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் வெளியே கட்டி போடுவாங்க, ஒரு சில பேர் பெட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அது நம்மளுடைய அபிப்பிராயம். ஆனால் இன்னுமே ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனிதனுக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத ஸ்மெல் பண்ணியே டாக்ஸ் கண்டுபிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி அது கன்வே பண்ணும் அப்படின்றது அது ஓனருக்கும் அந்த டாக்ஸுக்கும் உண்டான உறவு, அதை விட்டுருவோம். பட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். ஏன்னா கேன்சருடைய ஸ்மெல், அதாவது கேன்சர் செல்ஸ் எல்லாம் உருவாச்சுன்னா ஒரு ஸ்மெல் தனியாக தெரியும். அந்த ஸ்மெல்லை மட்டும் கரெக்டாக இது ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கேன்சர் மட்டும் கிடையாது, வேற இன்னும் நிறைய டிசீஸ் எல்லாத்தையுமே டாக்ஸால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக கேன்சர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது மேஜராக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். 30 கோடி மக்களுக்கு மேலே எழுத படிக்க தெரியாத மக்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் இந்தியான்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உண்மைதான். எஸ், இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாதுன்னு இல்லை. இப்போ வரைக்கும் எழுத படிக்க தெரியாத நிறைய பேர் கோடிக்கணக்கிலலாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன, எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லும் போது எஜுகேஷன் சிஸ்டம் சரியா இல்லையோ அப்படின்ற மாதிரி அதர் கண்ட்ரீஸுக்கு நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரி ரொம்ப வெல்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபேமிலின்னு இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலியில் 2 பேர், அவங்களுடைய ஒவ்வொருத்தர் கையிலையும் 2 இல்லைனா 3 டிகிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா இப்போ வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் என்ன, எழுத படிக்க தெரியாதது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். 8 கோடிக்கு மேல சொத்து அதிகமாக வச்சிருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா யூஎஸ்ல தான் இருக்காங்க. யூஎஸ்ல பார்த்தோம்னா நிறைய கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கார்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, அதுவே நமக்கு தெரியும். பட் இங்கே எப்படி இருக்கும், 2 வீலர் தான் ஒரு வீட்டுக்கு அதிகமாக இருக்கும், கார் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவே நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஸ்னஸில் திங்க் பண்ணுவாங்க. எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணாங்கன்னா கூட ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் யூஎஸ்ல போய் ஒர்க் பண்றாங்க. மேபி அப்படி கால்குலேட் பண்றாங்களோ என்னமோ. ஹனி பீஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது தேனிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹியூமன்ஸ் இருக்காங்களா பயங்கரமா பாதிக்கப்படுவாங்களா. என்ன காரணம்னா இப்போ இந்த உலகத்துல ஹனி பீஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஹியூமனுடைய பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 35% குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா மகரங்க சேர்க்கை அப்படின்ற ஒரு சேர்க்கை நடக்கணும்னா அதுக்கு ஹனி பீஸ்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கவே இல்லை அப்படின்னா கிராப்ஸ் விளையாது, நம்ம சாப்பிட்றதுக்கு சோறு கிடைக்காது. ஸோ ஹனி பீஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் நேச்சர். இந்த உலகத்துல கண்ணு தெரியாதவங்க எடுக்கும்போது 10% பேருக்கு மட்டும்தான் சுத்தமாகவே கண்ணு தெரியாதான். ஆனால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 90% ஆஃப் அந்த கண்ணு தெரியாதவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் மங்களாவது தெரியும், இல்லை ஃபுல் ஒயிட்டில் அட்லீஸ்ட் ஷேடோவாஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கண்டிப்பாக அவங்களுடைய கண் பார்வை இழந்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போது 10% பீப்புளுக்கு மட்டும்தான் கண்ணு சுத்தமாக தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சைனாவில் இருக்கக்கூடிய ஐசிபிசி பேங்க் தான் இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா $5 trillion இப்போ வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். அதனால இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பேங்க்கும் இதுதான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். நமக்கெல்லாம் தெரிஞ்ச மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் தவிர நிறைய நாட்கள் பத்தின நிறைய விஷயங்கள் நமக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கு. அதெல்லாம் தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம ஒரு நாளும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் 2ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த செப்டம்பர் 2ல் என்ன அப்படின்னா உலக தேங்காய் தினமாக
கொண்டாடப்படுகிறதுங்க. அதாவது 1998ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவை வந்து தலைமையிடமாக கொண்ட ஜகர்த்தாவை தலைமையிடமாக கொண்ட இடங்கள் நடைபெற்ற அந்த மாநாட்டில் தான் செப்டம்பர் 2ஆம் நாள் வந்து உலக தேங்காய் நாளாக கொண்டாட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டதுங்க. வறுமை குறைப்பு அந்த குறைக்க செய்யக்கூடிய ஒரு பொருளாகத்தான் வந்து நம்ம தேங்காயை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சேச்சுரேட் கொழுப்பு வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நாம் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம லைட்டாக வந்து சூடுபடுத்தி நம்மளுடைய வாய் கொப்பளித்து வந்தோம் அப்படின்னா வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம், அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரைகள் மற்றும் சில அந்த இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயே வந்து நம்ம பயன்படுத்துகிறதே, அதாவது அப்போல்லாம் சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்திங்க. இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கை காலுக்கு மட்டும் தடவிட்டு அப்படியே அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து தலையில் வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. தேங்காய் எண்ணெயை வந்து நம்மளுடைய அந்த மேற்பகுதி வந்து நல்லா படிகிற மாதிரி நம்ம வந்து எண்ணெயை வந்து தடவணும். அப்போனா தான் வந்து இந்த முடி உதிர்க்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து அதோடைய உறுதித்தன்மையை வந்து அது நிலைப்படுத்துங்க. நம்ம வந்து முடி உதிர்ந்தால் அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயை தடவணும் அப்படின்னா முடி வளரக்கூடிய ஆற்றல் அதற்கு இல்லைங்க. ஆனாலும் கூட நீங்கள் முறையாக நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த முடியினுடைய உறுதித்தன்மை வந்து பாதுகாக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து முடி உதறக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டே வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா உறுதித்தன்மை வந்து நிலை பெறுங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதன் பிறகு வந்து நம்ம ஒரு குளியலில் குளித்தோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்குங்க. நம்மளுடைய அந்த மேற்பகுதியும் சரி, அதே மாதிரி முடியோடைய உறுதித்தன்மையும் சரி மிக சிறப்பாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து ஷாம்பு அப்போ வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதோடைய வேதிப்பொருட்கள் வந்து அதோடைய சிறப்பை தேங்காய் எண்ணெயுடைய சிறப்பை வந்து குறைச்சிரும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த தேங்காயை வந்து இவ்வளவு சிறப்புகள் இருப்பதற்காகவே நம்ம இந்த தேங்காயை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் 2ஆம் நாள் உலக தேங்காய் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 2 வேறு என்ன அப்படின்னா ஹென்றி ஜார்ஜ் அவர்களுடைய பிறந்த தினம். மிகச்சிறந்த ஒரு அமெரிக்க எழுத்தாளருங்க நம்முடைய ஹென்றி ஜார்ஜ் அவர்கள். இவர் 1839ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள் பிறந்தார். இவருடைய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல இயக்கங்களை வந்து கொதித்து எழுந்த செய்யக்கூடிய ஆற்றல் கொடுத்ததாக அவருடைய எழுத்துக்கள் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லை, இவருடைய அந்த பொருளாதார தத்துவங்கள் ஜியார்ஜியலிசம் எனப்படக்கூடிய இவருடைய அந்த எழுத்துக்கள் அனைத்தும் அந்த பொருளாதார தத்துவத்தையே வந்து பயன்படுத்தி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் எழுதிய அந்த முன்னேற்றம் மற்றும் வறுமை, ப்ராக்ரஸ் அண்ட் பாவர்ட்டி என்கிற நூல் 1879ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டதுங்க. மிகப்பெரிய பல மில்லியன் மக்கள் வந்து அந்த புத்தகத்தை வந்து வாங்கி படித்தனர். அந்த அளவுக்கு வந்து விற்பனையானதுங்க. அமெரிக்காவில் அதுக்கு முன்னாடி விற்பனையான பல புத்தகங்களை விட இந்த புத்தகங்கள் வந்து அதிக அளவில் வாங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவருடைய பொருளாதார தத்துவத்தில் முக்கியமாக ஹென்றி ஜார்ஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் விற்கக்கூடிய பொருட்கள், அதாவது நாம் விளைநிலங்களில் விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயினுடைய அந்த பொருட்கள் வந்து அந்த விலையை வந்து அவர் தான் நிர்ணயிக்கணும். அந்த பொருட்களுக்கான விலையை அவர்தான் நிர்ணயிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக பார்க்கப்பட்டதுங்க. இப்படி மிகச்சிறந்த அந்த ஜியாலஜிசம் தத்துவம் கொண்ட அமெரிக்க எழுத்தாளர் ஹென்றி ஜார்ஜ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் 2ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.